Hello everyone, welcome to our online class. Today we are going to look at Unit 3 poem All the World's a Stage, written by William Shakespeare. Before going into the poem, let's see a few points about the poet William Shakespeare. William Shakespeare எங்கே பிறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டில் எப்போ பிறந்தாருன்னா 1564 வருஷம் பிறந்திருக்காரு. இவர் இங்கிலாண்டோட ஃபேமஸ் பொயட், அவங்க நேஷ்னல் பொயட்னு சொல்லுவாங்க. அவரை பாட் ஆஃப் ஏவன் அப்படின்னும் சொல்லுவாங்க. இவர் நிறைய போயம் எழுதியிருக்காரு, ட்ராஜடி, காமெடி எல்லாம், ஆக்டரும் கூட. இவர் எழுதின ஃபேமஸ் ட்ராஜடிஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்பெத், ஹேம்லெட், ரோமியோ அண்ட் ஜூலியட். காமெடி ஆஸ் யூ லைக் இட் அண்ட் ஆல்ஸ் வெல் தட்ஸ் எண்ட்ஸ் வெல். இவ்வளவு போதும் உங்களுக்கு பொயட்டை பற்றி. லெட்ஸ் மூவ் ஆன் இன்டு அவர் போயம். Students, please take page number 88, Unit 3, poem All the World's a Stage, William Shakespeare. போயமுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு வார்ம் அப் பேஜ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான இது, உங்களுக்கு சயின்ஸ்லலாம் படிச்சிருப்பீங்க. அண்ட் திஸ் இஸ் த லைஃப் சைக்கிள் ஆஃப் பட்டர்ஃப்ளை. பட்டர்ஃப்ளையோட வாழ்க்கை சுழற்சி எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எக், அப்புறம் கேட்டர்பில்லர், அப்புறம் பியூப்பா ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க, அப்புறம் பட்டர்ஃப்ளையாக சேஞ்ச் ஆயிரும். இதே மாதிரி தான் நம்ம இந்த போயம்லேயும் நம்ம ஹியூமன் பீயிங் எப்படி சைல்டுலேருந்து நம்ம தாத்தாவாக மாறுறோமோ அந்த ஸ்டேஜஸை 7 ஸ்டேஜஸாக வில்லியம் ஷேக்ஸ்பியர் அவரோட ஆல் த வேர்ல்ட்ஸ் எ ஸ்டேஜ் இந்த போயமில் எதுலேருந்து எடுத்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ட் ஆஸ் யூ லைக் இட் அப்படிங்கிற ஒரு காமெடியிலேருந்து ஜாக்ஸ் அப்படிங்கிற ஒரு காமெடியன் ஆக்ட் 2 சீன் 7ல் லைன் 138ல் இந்த இதை ஸ்டார்ட் பண்ணுவான். இது ஒரு மோனோலாக்னா என்ன சொல்வீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு சாலிலாக்வி. அப்படின்னா சாலிலாக் அப்படின்னு என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு ஆக்டர் தனியாக அவனே நீளமாக ஒரு பேச்சு கொடுக்கறது தான், பேசுகிறது தான் மோனோலாக். நம்ம இதுக்கு போகிறதுக்கு இந்த போயமுக்கு முன்னாலேயே இந்த பேஜ் நம்பர் உங்களுக்கு 88ல் இந்த பேஜில் கீழே கொஞ்சம் இது கொடுத்துருக்காங்க பாருங்கள். நோ த வேர்ட்ஸ் டிபிக்டிங் டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்களே. இது உங்களுக்கு ஒரு 1 வேர்டில், நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கொஸ்டின் பேப்பரில் பப்ளிக்கில் 20 மார்க்ஸ் 1 வேர்டில் கேட்கும்போது சில நேரம் கேட்கலாம். அதனால் நம்ம இதையும் ஏன் விட்டு வைக்கணும், இதையும் பார்த்துடலாமா? இப்போ ஏஜ் குரூப், அதாவது 10 வயசுலேருந்து 19 வயசு இருக்கிறவங்கள டினேரியன் அப்படின்னு சொல்லுவாங்க. 20 வயசுலேருந்து 29 வயசு இருக்கிறவங்கள வைசினேரியன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் 30 to 39 ட்ரைசினேரியன், 40 to 49 குவாட்ராஜெனேரியன், 50 to 59 குவின்குவாஜெனேரியன், 60 to 69 செக்ஸாஜெனேரியன், 70 to 79 செப்டுவாஜெனேரியன், 80 to 89 ஆக்டோஜெனேரியன், 90 to 99 நானோஜெனேரியன், 100 and above இருக்கிறவங்கள சென்டினேரியன் அப்படின்னு சொல்லுவாங்க. புரிஞ்சா? இதை நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்கம்மா. இவ்வளோ தான் இந்த பேஜில். இனிமேல் நம்ம பேஜ் நம்பர் 88ல் உங்களுக்கு இனிமேல் போயம் ஆரம்பிக்குது. இது ஷேக்ஸ்பியரோட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான போயம். நம்ம தமிழ் பாட்டில் ஒருத்தவங்க படிச்சிருப்பாங்க, நம்ம லைஃப்பை மனுஷனோட லைஃப்பை 8 பிரிச்சிக்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தமிழ் பாட்டில் 8 பிரிச்சிருப்பாங்க. நம்ம ஷேக்ஸ்பியர் நம்மளோட லைஃப் ஸ்டைல், அதாவது ஃப்ரம் சைல்டுஹுட் டு ஓல்டு ஏஜ் 7 ஸ்டேஜஸாக பிரிச்சிருப்பார். சரியா? நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜாக லைன் பை லைனாக பார்க்கலாம். ஆல் த வேர்ல்ட்ஸ் எ ஸ்டேஜ். ஃபஸ்ட் லைனில் என்ன சொல்கிறாருன்னா, ஆல் த வேர்ல்ட்ஸ் எ ஸ்டேஜ். நம்ம அந்த உலகம் எப்படி இருக்குன்னா ஒரு நாடக மேடை மாதிரியாம். அண்ட் ஆல் த மென் அண்ட் விமென் மியர்லி பிளேயர்ஸ். ஆஃப்டர் ஆல் நம்ம ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த உலகத்தில் எப்படி இருக்கோமா, ஒரு பிளேயர்ஸ்னால் ஆக்டர்ஸ். சரியா? ஆக்டர்ஸ் மாதிரி தான் நம்ம இங்கே உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். தே ஹாவ் தியர் எக்ஸிட்
அண்ட் தியர் என்ட்ரன்சஸ். இங்கே எக்ஸிட்னு போட்டிருக்காங்களே, இது வந்து எக்ஸிட்னா நம்ம என்ன ஒரு இடத்துலேருந்து வெளியில் போவோம். அப்போ லைஃப்பில் வந்து நம்ம வெளியில் எப்போ போவோம், நம்ம சாகும்போது. அதனால எக்ஸிட்டை அண்டர்லைன் பண்ணி அதில் டெத்துன்னு எழுதிக்கோங்க. இது கேட்பாங்க. இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். எக்ஸிட்னா டெத், இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது மாதிரி தியர் என்ட்ரன்சஸ். என்ட்ரன்ஸ்னால் நம்ம உலகத்துக்குள்ளே எப்போ வரோம், நம்ம பிறக்கும்போது வரோம். சரியா? அதனால் அந்த என்ட்ரன்ஸுங்கிறது வந்து நம்மளுக்கு பர்த், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். சரியாம்மா? உலகமே ஒரு நாடக மேடை, நம்ம எல்லாருமே நாடகம் நடிச்சிட்டு இருக்கோம். அண்டு நம்ம வந்து பிறக்கும்போது உலகத்துக்குள்ளே வாரோம், சாகும்போது உலகத்தை விட்டு வெளியில் போயிடுறோம். அண்ட் ஒன் மேன் இன் ஹிஸ் டைம் பிளேஸ் மெனி பார்ட்ஸ். இப்போ ஒன் மேன் இன் ஹிஸ் டைம்னா இதில் வந்து ஒருத்தனோட லைஃப் டைமில் மெனி பார்ட்ஸ், மெனி கேரக்டர்ஸ், அதாவது ரோல், நிறையா ரோல்ஸ் வந்து நம்ம நடிச்சிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் என்ன, ஹிஸ் ஆக்ட்ஸ் பீயிங் 7 ஏஜஸ். அந்த பீரியட் ஆஃப் டைமில் வந்து குழந்தை பருவத்திலேருந்து தாத்தாவாகிற வரைக்கும் நம்ம 7 ஸ்டேஜஸை க்ராஸ் பண்ணுறோம், 7 படிக்கட்டுகளை தாண்டி வரோம். அப்போ அட் ஃபர்ஸ்ட் த இன்ஃபென்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேபி. இன்ஃபென்ட்னா ஃபஸ்ட்டு பேபியாக பிறக்கிறோம். சரியா? இது வந்து இன்ஃபென்ட்னா பேபி, குட்டி பேபியாக பிறந்தோம். அட் ஃபர்ஸ்ட் த இன்ஃபென்ட் மியூலிங் அண்ட் பியூக்கிங் இன் த நர்சஸ் ஆர்ம்ஸ். மியூலிங் அப்படின்னா மியாவுன்னு எது கத்தும், பூனை. சரியா? பூனையோட சத்தம் வந்து ரொம்ப ஸ்மால் வீக் நாய்ஸாக தான் இருக்கும். அதே மாதிரி தான் பேபியும் என்ன செய்யும், ரொம்ப ஸ்லோவாக என்ன செய்யும் அண்ட் உங்களுக்கு கத்திட்ருக்கோம். இங்கே உங்களுக்கு நான் பிக்சர் காட்டுறேன். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். சரியா? இதுதான் அண்ட் பேபி அண்ட் இன்ஃபென்ட். சரியா? அண்ட் அந்த பேபி வந்து யாரோட கையில் இருக்கும், அம்மாவோட கையில் இருக்கும். அப்படி தானே? அப்போது இதில் அம்மா கையில் உட்காந்து அழுது. அண்ட் பியூக்கிங்னா என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாமிட்டிங். பால்லாம் குடிச்சிட்டு அழுறதுல சின்ன பிள்ளைங்க குழந்தைங்கள்லாம் வாமிட் பண்ணுறத பார்த்துருக்கோம். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இந்த நர்சஸ் ஆர்ம். நர்ஸ்னால் யார் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்களோ அவங்களோட கையிலேருந்து அழுது அண்ட் வாமிட்டும் பண்ணுது. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். ஹியூமன் பீயிங்ஸோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து இன்ஃபென்ட். ரெண்டாவது ஸ்டேஜ் வந்து தென் த வைனிங் ஸ்கூல் பாய் வித் இஸ் சேச்சுவல் அண்ட் ஷைனிங் மார்னிங் ஃபேஸ் க்ரீப்பிங் லைக் ஸ்னெயில் அன்வில்லிங் டு ஸ்கூல். இது வந்து உங்களுக்கு செகண்ட் ஸ்டேஜில் வந்து நம்ம பேபியாக இருப்போம், வீட்டில் அம்மா அப்பா பார்த்துப்பாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன போவோம், ஸ்கூலுக்கு அனுப்பி விடுவாங்க. அப்போ இந்த ஸ்டேஜில் என்ன செய்கிறான் அந்த பையன் பாருங்கள், ஸ்கூல் பாய் என்ன செய்கிறான், வைனிங்னா எக்ஸ்ப்ரெஸிங் அன்ஹாப்பினஸ். அவனுக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கே இஷ்டம் இருக்காது. ஃபஸ்ட்டு குழந்தைங்கள்லாம் அழுவாங்க ஸ்கூலில் போய். நம்ம ப்ரீகேஜி எல்கேஜிலலாம் பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா அழுதுட்டுருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த ஸ்கூல் பாய் என்ன செய்கிறான், வைனிங், அழுதுட்டு இருக்கான். வித் இஸ் சேச்சல்னா ஷோல்டர் பேக், நல்லா பேக் போட்டு கொடுத்துருப்பாங்க. அதில் ஒரு புக்கு அல்லது ஸ்லேட் வச்சு அனுப்புவாங்க. அண்ட் லஞ்ச் எல்லாம் கொடுத்து விடுவாங்களா, அதுக்கு ஒரு ஷோல்டர் பேக் போட்டு அவனை அனுப்புகிறாங்க. அண்ட் ஷைனிங் மார்னிங் ஃபேஸ், ஷைனிங் அடிச்சுட்டு இருக்கு அவன் ஃபேஸ். எதனால, அவங்க நல்ல ஃபேஸ் எல்லாம் வாஷ் பண்ணி நல்லா நீட்டாக ஸ்கூலுக்கு அனுப்பியிருக்காங்க. க்ரீப்பிங் லைக் ஸ்னெயில், அவனுக்கு என்ன செய்யல, இஷ்டமே இல்லை. க்ரீப்பிங்னா என்ன, வாக்கிங் ஸ்லோலி, ரொம்ப ஸ்லோவாக. லைக் ஸ்னெயில்னா என்ன, நத்த மாதிரி நடந்து போகிறான். அன்வில்லிங்லினா என்ன, இஷ்டமே இல்லை. சரியா? ஸ்கூலுக்கு போகணுமே அப்படின்ட்டு அன்வில்லிங்லி டு ஸ்கூல், இஷ்டமே இல்லாமல் ஸ்கூலுக்கு நடந்து போயிட்டுருக்கான். அண்ட் தென் த லவர் தேர்ட் ஸ்டேஜ். சரியா? அண்ட் தென் த லவர் ஷைனிங் லைக் ஃபர்னேஸ் with the woeful ballad made to his mistress eyebrow. இந்த தேர்ட் ஸ்டேஜ் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லவர் ஸ்டேஜ். சரியா? அண்ட் உங்களுக்கு நான் காட்டுறேன். இது செகண்ட் ஸ்டேஜில் பாருங்கள், இந்த பையன் வந்து இன்ட்ரெஸ்டே இல்லாமல் போயிட்டுருக்கானா. இப்போ தேர்ட் ஸ்டேஜில் பாருங்கள், லவர் ஸ்டேஜுக்கு போயாச்சு. சரியா? ஒரு 16, 17, 18 வந்து ஒரு லவர் ஸ்டேஜ் வந்து குறிக்கிறாங்க. அண்ட் என்ன செய்கிறான் பாருங்கள். அண்ட் தென் த லவர் ஷைனிங் லைக் ஃபர்னேஸ்னால் என்னென்னா பிளேஸ் வேர் ஃபயர் இஸ் மேடு. இந்த ஒலையில் வந்து தீ வந்து எப்படி எரிஞ்சிட்ருக்கோம் அதே மாதிரி அவனும் கொதிச்சிட்ருக்கான். எதுக்குன்னா ஓஃபுல் பேலடு. ஓஃபுல்னா என்ன மீனிங்னா அன்ஹாப்பி,
பேலடுன்னா என்ன சொல்லுவாங்கன்னா ரொமான்டிக் சாங். இங்கே வந்து அவன் அன்ஹாப்பி மூடில் இருக்கான். அன்ஹாப்பி மூடில் இருந்துட்டு ஒரு பாட்டு படிச்சுட்டு இருக்கான். அண்ட் மேட் டு ஹிஸ் மிஸ்ட்ரஸ் ஐப்ரோ. மிஸ்ட்ரஸ்னால் அவனோட லவர். சரியா? அந்த அவளோட ஐப்ரோனா என்னது, கண்ணு புருவத்தை பற்றி ஒரு பாட்டு படிச்சுட்டு இருக்கான். இப்படியே 3வது ஸ்டேஜ், லவர் ஸ்டேஜ் கடந்து போயிடுது. அடுத்த ஸ்டேஜ் பாருங்க, தென் அ சோல்ஜர் வந்து என்ன செய்கிறாரு, ஃபுல் ஆஃப் ஸ்ட்ரேஞ்ச் ஓட்ஸ்னால் என்ன செய்வாங்க, ஒரு சோல்ஜர் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம நாட்டை காப்பாற்றுறதுக்கு நான் உறுதி கூறுகிறேன் அப்படின்னு ஒரு ஓத்தெல்லாம் எடுப்பாங்க, சத்திய பிரமாணம்லாம் எடுப்பாங்க. அதே மாதிரி இந்த சோல்ஜர் வந்து என்ன செய்கிறாரு, நான் காட்டுறேன். சோல்ஜர் பாருங்க, அண்ட் நல்ல ஆர்மி ட்ரெஸ் போட்டு நிற்கிறாரு பாருங்க. அப்போ இவர் வந்து ஒரு சத்திய பிரமாணம் எடுத்துக்கிறாரு அண்ட் ப்ராமிசஸ்லாம் எடுத்துக்கிடுறாரு. அண்ட் பியர்டு லைக் அ பாட். பியர்டுனா தாடி எப்படி இருக்கானா பாடுனா எ லார்ஜ் கேட் சச்சஸ். அது கேட் எப்படி இருக்கும் பார்க்குறதுக்குன்னா ஒரு லெப்பர்டு மாதிரி. லெப்பர்டுன்னா என்ன, சிறுத்தை புலின்னு சொல்லுவாங்க. அதோட இது குறுந்தாடி வச்சுருந்த மாதிரி வச்சுருக்காரு. சரியா? யார், நம்ம சோல்ஜர். அண்ட் ஜெல்லஸ் இன் ஆனர். ரொம்ப எதுக்கு நம்மளுக்கு ஆனர் தேவை அப்படின்ட்டு ஒரு மாதிரி நம்மளுக்கு ஆனர் கிடைக்கிறதுக்காண்டி ஆசைப்படுறது. அண்ட் சடன் அண்ட் குவிக் இன் குவாரல். சண்டை போடுறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு. சீக்கிங் த பபிள் ரெப்புடேஷன் ஈவன் இன் த கேனன்ஸ் மவுத்துனா கேனன்னா பீரங்கி. கேனன் மவுத்துக்கு முன்னாலே நிற்கிறாரு, ரெடியாக நிற்கிறாரு. எதுக்குன்னா நம்மளுக்கு அவர் செத்து போயிட்டாருனாலும் அப்பா நம்ம தேசத்துக்காண்டி உயிரே கொடுத்துருக்காரு அப்படின்னு ஒரு நல்ல பெயர் கிடைக்கும்ல, அதுக்காண்டி இந்த பபுள் ரெப்புடேஷன் அப்படின்னு எதுக்கு நம்ம ஷேக்ஸ்பியர் சொல்கிறாருன்னா, பபுள் எப்படி இருக்கும், உள்ளே வந்து எம்டியாக இருக்கும். சரியா? ஒரு எம்டி ரெப்புடேஷனுக்காண்டி, நற்பெயர், ஒரு வெத்து பேருக்காண்டி அவன் என்ன செய்கிறான், ஒரு கேனன் மவுத்துக்கு முன்னால் நிற்கிறதுக்கு ரெடியாக இருக்கான். இதில் இங்கிலீஷில் பபுள் ரெப்புடேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னீங்க, ஷார்ட் லிவ்ட் க்ளோரி. ஒரு ஷார்ட்டாக தான் இருக்கும். சரி, அப்பா எவ்வளோ ஒரு நல்ல பேர், நமக்கு நாட்டுக்காண்டி உயிரே கொடுத்துருக்கான் அப்படிங்கிற பேருக்காண்டி இவன் என்ன செய்கிறான், ஃபைட் பண்ணுறதுக்கு ரெடியாக நிற்கிறான். நம்ம சோல்ஜர் கொஞ்ச நேர புகழுக்காண்டி எது முன்னால் நிற்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு, பீரங்கி, வாய்க்கு முன்னால் பீரங்கி, அதுலேருந்து குண்டெல்லாம் வெளியில் வரும். சரியா? அதுக்கு முன்னால் நிற்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு. நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்டிஸ். தென் த ஜஸ்டிஸ்னால் இங்கே ஜட்ஜு. சரியா? அண்ட் இன் ஃபேர் ரவுண்ட் பெல்லி வித் குட் கேப்போன் லைன்ட் வித் ஐஸ் சிவியர் அண்ட் பியர்ட் ஆஃப் ஃபார்மல் கட், full of wise sauce and modern instances, and so he plays his part. நம்ம ஜட்ஜையே பார்த்துருப்பீங்க. ஜட்ஜி எப்படி இருப்பாங்க அப்படின்னா, நல்ல இந்த நம்ம ஷேக்ஸ்பியர் சொல்கிற ஜட்ஜி எப்படி இருக்காருன்னா, ரவுண்டு பெல்லி, நல்லா வயிறு பானை மாதிரி இருக்குதான். அண்ட் வித் கெப்போன் வந்து ஃபேட்டி காக்னா நல்ல குண்டு கோழி சாப்பிட்டதுனால அவரோட வயிறு பெருத்திருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. வித் ஐஸ் சிவியர், பார்க்குறதுக்கு ஐ வந்து ரொம்ப ரொம்ப கண்டிப்பான ஆள் மாதிரி இருக்கார். அண்ட் பியர்ட் ஆஃப் ஃபார்மல் கட், நல்ல கட்டையாக தாடி வச்சிருக்கிறாரு. அண்டு ஃபுல் ஆஃப் வைஸ் சாஸ்னால் சேயிங், அவர் வாயை திறந்தாலே வந்து நல்லா ஞானமாக பேசுகிறாரு. அண்டு மாடர்ன் இன்ஸ்டன்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுக்கு எடுத்தாலும் நல்ல ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்து அவர் சொன்னாலே நம்மளுக்கு புரிஞ்சுக்கலாம். சரியா? வைஸ் மேன், ஹீ இஸ் ரியலி அ வைஸ் மேன். இதோட நம்ம இந்த ஜட்ஜோட பார்ட் முடியுது. இவர் வந்து 5th ஸ்டேஜ், ஜட்ஜி வந்து 5th ஸ்டேஜ். உங்களுக்கு நான் அந்த ஃபோட்டோவில் காட்டுறேன், இவர் தான் ஜட்ஜு. சரியா? இதுதான் 5th ஸ்டேஜ். இப்போ 6th ஸ்டேஜ் போகலாம். 6th ஸ்டேஜில் மேனோட ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ட் த 6th ஏஜ் ஷிஃப்ட்ஸ் into the lean and slippered pantaloon with spectacles on nose and pouch on side. His youthful horse well saved, a world too wide for his shrunk shank, and his big manly voice turning again toward childish treble pipes and whistles in his sound. சரியா? இதில் 6th ஸ்டேஜ் வந்து நம்ம என்ன ஸ்டேஜுக்கு போயிடுறோம்னா, ஓல்டு மேன் ஆயிடுறோம். சரியா? அப்போ ஓல்டு மேன் ஆக இப்போ நம்ம ஜட்ஜிலலாம் பார்த்தீங்க நல்லா குண்டுன்னு இருந்தார், நல்ல புஷ்டியாக இருந்தாருன்னு பார்த்தோம். அப்படி தானே?
ஆனால் இங்கே ஓல்டு ஏஜ் ஆக ஆக நம்ம பாடி என்ன செய்யும், கொஞ்சம் கொஞ்சமாக மெலிய ஆரம்பிப்போம். அதான் லீன்னா தின். அண்ட் ஸ்லிப்பர்ட் பேண்டலூன், இங்கே வந்து அந்த ஓல்டு மேனோட பேண்டலூன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கிளிப்டு வேர்டில் கேட்பாங்க. பேண்ட்டு நீங்கள் நான் எழுதி வச்சுருக்கேன். அந்த பேண்ட் வந்து எப்படி ஆகுதுதான், ரொம்ப லூஸாக இருக்கும். சரியா, வித் ஸ்பெக்டக்கிள்ஸ் ஆன் நோஸ். சரியா, கண்ணு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் அந்த பார்க்குற திறன் வந்து குறையும். அதனால மூக்கு மேலே கண்ணாடி போட்டிருக்கிறாரு. அண்ட் பவுச் ஆன் சைடு. பவுச்னா என்ன, எ ஸ்மால் பேக் ஃபார் கேரியிங் மணி. சும்மா பர்ஸில் சும்மா சட்டையிலலாம் வச்சுட்டு போனீங்கன்னா கீழே போட்டுருவீங்கன்னு சொல்லி அந்த ஸ்டேஜில் என்ன வச்சுருப்பாங்க, ஒரு பவுச், ஒரு பேக்கில் சேஃபாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்கு, பணம்லாம் சேஃபாக இருக்கட்டும்ன்ட்டு ஒரு பவுச்சு தான் எடுத்துகிட்டு போகிறாரு ஓல்டு மேன். ஹிஸ் யூத்ஃபுல் ஹோஸ்னால் டைட்ஸ். அதாவது இது ஷேக்ஸ்பியரோட டைமில் வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து எல்லோரும் எப்படின்னா நல்லா டைட்டாக ட்ரௌசர்ஸ் போட்டிருப்பாங்க. அதுதான் இதில் யூத்ஃபுல் ஹோஸ், நல்லா டைட்டாக இருக்கிறது வந்து எப்படி ஆயிடுச்சு. அண்ட் வெல் சேவ்ட் எ வேர்ல்டு டூ வைடு. இந்த வேர்ல்டு உலகம் பறந்து கிடக்கிற மாதிரி இப்போ அவருக்கு காலில் எப்படி ஆயிடுச்சு, ரொம்ப பெருசாக தொலைன்னு இருக்குது. ஃபார் இஸ் ஷ்ரங்க் ஷேங்க். இது வந்து ஷ்ரங்க்னா ஷ்ரிங்கோட பாஸ்டன்ஸ். சரியா, அவனோட உடம்பு வந்து கால்லாம் என்ன செஞ்சிட்டு குறுகி போயிடுச்சு. ஷேங்க் வந்து ஒரு அனிமலோட லெக்கில் இருந்து ஒரு பார்ட்டை கட் பண்ணி எடுத்தால் அது அந்த எப்படி இருக்கும் அந்த கால், அதே மாதிரி இவரோட லெக்கு வந்து அப்படி ஷேங்காக இருக்குது. ரொம்ப மெலிஞ்சி அப்படி ரொம்ப தின்னாயிட்டு கால். அண்ட் ஹிஸ் பிக் மேன்லி வாய்ஸ். நம்ம மேனாக இருக்கும்போது, நம்ம வயசுலாம் இருக்கும்போது எல்லாரும் அவரோட எடுத்துக்காட்டெல்லாம் நல்லா பார்த்துட்டு இருப்பாங்களா, அதேமாரி இவரோட வாய்ஸ் எப்படி, மேன்லி வாய்ஸ் எப்படி ஆயிடுது, ரொம்ப சத்தம் கம்மியாயிருது. எப்படின்னா டேர்னிங் அகெயின் டுவர்ட் சைல்டிஷ் ட்ரெபிள். ட்ரெபிள் மீன்ஸ் என்னன்னா த ஹையர் பார்ட் ஆஃப் அ பீஸ் ஆஃப் மியூசிக். ரொம்ப பிச் மாதிரி ஒரு மாதிரி ஹை பிச்சில் இருந்த மாதிரி இருக்குது. அண்ட் பைப்ஸ்னால் அதில் ஏர் தான் வரும், ஏர் வச்சு ஊதுற ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். அண்ட் விசில்ஸ் இன் இ சவுண்டு. விசில் அடித்த மாதிரி உசுன்னு தான் சவுண்டு வருது. அந்த ஸ்டேஜ் உங்களுக்கு காட்டுறேன், பிக்சரில் பாருங்கள். இதுதான் ஓல்டு மேன். சரி, அங்கே உட்காந்து படிச்சுட்டு பேண்ட்லாம் பாருங்கள் லூஸ் ஆயிடுச்சா, ஸ்பெக்ஸ் போட்டிருக்காரா. அண்ட் இதுதான் உங்களுக்கு ஓல்டு மேன் ஸ்டேஜ். லாஸ்ட் ஸ்டேஜ் காட்டுறேன், இங்கே பாருங்கள், ரொம்ப தாத்தாவாயிட்டார். இப்போலாம் நம்ம போயம்குள்ள. அண்ட் லாஸ்ட் சீன் ஆஃப் ஆல் தட் எண்ட்ஸ் திஸ் ஸ்ட்ரேஞ்ச் ஈவென்ட்ஃபுல் ஹிஸ்ட்ரி. நம்ம ஹிஸ்ட்ரியே முடிய போகுது, நம்ம வரலாறே முடிய போகுது. வரலாறோட கடைசி அத்தியாயத்துக்கு வந்தாச்சு. இஸ் செகண்ட் சைல்டிஷ்னஸ். செகண்ட் சைல்டிஷ்னஸ்ன்னு எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னீங்கன்னா, பீயிங் லைக் எ சைல்டு அகெயின். அதாவது ஒரு சைல்டு மாதிரி மாறிடுவாங்க. நீங்கள் வீட்டில் தாத்தா பாட்டி, ரொம்ப வயசான தாத்தா பாட்டி இருந்தாங்கன்னா அவங்கள யாராவது ஒருத்தங்க பார்த்துட்டே இருக்கணும். அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது, அவங்கள கேர் பண்ணுறது, எல்லாம் ஒரு பேபியை எப்படி நம்ம கேர் எடுப்போம் அதே மாதிரி அந்த ஸ்டேஜுக்கு இந்த தாத்தா போயிடுறாரு. சரியா, லாஸ்ட் ஸ்டேஜ். அண்டு மியர் ஆப்லிவியன்னா எல்லாம் இந்த ஃபர்கெட்ஃபுல் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. ஃபர்கெட்ஃபுல்னஸ், எல்லாம் மறந்துடுது, என்ன சொன்னாலும் மறந்துடுது. அண்டு சான்ஸ்னா வித்தவுட். இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த வேர்டு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். சான்ஸ்னா வித்தவுட். நான் அடிக்கடி சொல்லுவேன் பசங்களுக்கு, இந்த வேர்டு நீங்கள் மறக்கக்கூடாது. வித்தவுட் ஒன்றுமே இல்லாமல். சரி, எல்லாம் போயிடுது. சான்ஸ் டீத், அந்த ஒரு வாயில் பல்லெல்லாம் விழுந்துடும். சான்ஸ் ஐஸ்னா ஐசைட்டு, கண்ணுக்கு சுத்தமாக தெரியாது. அண்டு சான்ஸ் டேஸ்ட், ருசியே தெரியாது. அண்ட் சான்ஸ் எவ்ரிதிங், எல்லாமே போயிடுது அவருக்கு. சரியா, இந்த ஆப்லிவியன், இந்த மறதி ஸ்டேட் வந்து அவங்களுக்கும் ஒன்றுமே தெரியாமல் மறக்கலாம். அண்டு நம்மளும் வந்து அவங்கள சுற்றி இருக்கிறவங்களுக்கும் அவங்கள பற்றின ஒரு இதே மறந்துடும். சரியா, அவங்க இறந்ததுக்கு பிறகு கொஞ்ச நாள் வேணா ஞாபகமாக இருப்போம், அதுக்கு பிறகு எல்லாமே மறந்து போயிடும். இதுதான் சரியா. லைஃப் வந்து நம்மளுக்கு என்றைக்குமே ஒரு ஷார்ட் தான், ஒரு ஷேடோ மாதிரி தான். நத்திங் இஸ் பெர்மனண்ட் இன் திஸ் வேர்ல்டு. அதுதான் இதில் உள்ள உங்களுக்கு ஒரு மாரல். நம்மளுக்கு நம்ம லைஃப்பில் சைல்டாக பிறக்கும். அப்புறம் நம்ம என்ன செய்கிறோம், ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் முதல்லேருந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்னது, இன்ஃபேண்ட். சரியா, மார்க் பண்ணி காட்டுறேன். பாருங்க,
இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜு. அண்ட் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இது ஒன்று. இது வந்து நம்ம பாய், ஸ்கூல் கோயிங் பாய் 2. மூணாவது ஸ்டேஜ் வந்து என்னது, லவர். சரியா, மூணாவது ஸ்டேஜ் லவர். அண்ட் நாலாவது வந்து சோல்ஜர். அண்ட் அஞ்சாவது யார், ஜட்ஜ். ஃபிஃப்த்து ஸ்டேஜ், சிக்ஸ்த் ஓல்டு மேன். செவன்த்து வந்து என்னது, செகண்ட் சைல்டுஹுட் ஸ்டேஜ். சரியா, இவ்வளோ தான் இந்த போயமில் அழகாக ஷேக்ஸ்பியர் வந்து உலகம் எல்லாம் ஒரு நாடக மேடை, நம்ம வந்து அதில் ஆக்டர்ஸ் மாதிரி வந்துட்டு சைல்டு மாதிரி வந்து உள்ளே பிறந்து சாகும்போது வெளியில் போயிடுறோம், சின்ன பேபியாக பிறக்கிறோம், பிறகு பாயாக ஸ்கூல் போகிறோம், அப்புறம் லவ்வர் ஸ்டேஜு, அப்புறம் வந்து சோல்ஜராக மாறுறாங்க, அப்புறம் வந்து ஜட்ஜு, நெக்ஸ்ட் வந்து ஓல்டு மேனாக மாறி, அப்புறம் கடைசியில் செகண்ட் சைல்டுஹுட் ஆகி நம்ம இந்த உலகத்தை விட்டே வெளியில் போயிடுறோம். சரியா, இதுதான் இந்த ஷேக்ஸ்பியரோட ஆல் த வேர்ல்ட்ஸ் எ ஸ்டேஜ். போயம் எக்ஸ்பிளனேஷன் ஓவர். இனிமேல் நான் உங்களுக்கு இந்த போயமில் உள்ள ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் சொல்கிறேன், அதை மார்க் பண்ணிக்கோங்க. உங்கள் பென் எடுத்துக்கோங்கம்மா, பென் எடுத்துக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. இதெல்லாம் இந்த போயம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இல்லை, ஃபஸ்ட் லைன் வந்து ஆல் த வேர்ல்ட்ஸ் எ ஸ்டேஜ் வந்து மெட்டஃபோர் அப்படின்னு எழுதிக்கோங்க. எழுதிட்டிங்களா? இது வந்து இந்த வேர்ல்டு வந்து எப்படி எதுக்கு இந்த ஸ்டேஜ் மாதிரி இருக்குது, லைக் அ ஸ்டேஜ், வேர்ல்டு இஸ் லைக் அ ஸ்டேஜ். அப்போ லைக் வந்து இங்கே மறைஞ்சு வருது, அதனால மெட்டஃபர். செகண்ட் லைன், அண்ட் ஆல் த மென் அண்ட் விமன் மியர்லி பிளேயர்ஸ். மென் அண்ட் விமன் ஆர் லைக் பிளேயர்ஸ். அதுவும் செகண்ட் லைனும் உங்களுக்கு வந்து மெட்டஃபர் அப்படின்னு எழுதிக்கோங்க. எழுதிட்டிங்களா? they have their exit and their entrances. இது வந்து உங்களுக்கு imagery. அதாவது அவர் மைண்டில் வந்து படங்களாக ஓடுது பாருங்க, அதான் இமேஜரி. அடுத்து ஹிஸ் ஆக்ட் பீயிங் 7 ages, அதுவும் இமேஜரி தான். இதெல்லாம் மார்க் பண்ணிக்கோங்க. மியூலிங் அண்ட் பியூக்கிங் இன் த நர்சஸ் ஆர்ம், அதுவும் வந்து உங்களுக்கு இமேஜரி. தென் த வைனிங் ஸ்கூல் பாய் வித் இஸ் சேச்சல், இதுவும் இமேஜரி தான். எதுக்கு இதில் எழுத சொல்கிறேன்னா, நீங்கள் எழுதலைன்னா படிக்க மாட்டீங்க, அதனால் இதிலே எழுதி வச்சுக்கோங்கம்மா. அண்ட் ஷைனிங் மார்னிங் ஃபேஸ் க்ரீப்பிங் லைக் வந்திருக்கு பாருங்கள், இந்த லைக் வந்திருக்கா? லைக் இருந்த உடனே நீங்கள் என்ன எழுதணும்? சிமிலி, SIMILE. நீங்கள் இது ஸ்மைல்லாம் எழுதக்கூடாது, சிமிலிங்கிறதுல என்ன கஷ்டம் உங்களுக்கு எழுதுறதுக்கு? SIMILE, சிமிலி. அடுத்தது ஷையிங் லைக் ஃபர்னேஸ் வித் அ woeful ballad. இங்கே வந்து லைக் இருக்குதா? அப்போ இது என்னது? சிமிலி. மேட் டு ஹிஸ் மிஸ்ட்ரஸ் ஐப்ரோ தென் அ சோல்ஜர், இது வந்து உங்களுக்கு இமேஜரி. full of strange words and bearded like வந்திருக்கா? அப்போ இது வந்து என்னது? சிமிலி. jealous in honor, sudden and quick in quarrel, imagery. seeking the bubble reputation. சரியா, அந்த reputation was like bubble. சரியா, அதனால இது வந்து metaphor. அடுத்து
even in the cannon's mouth, and then the justice, personification. personification எதுக்கு சொல்லியிருக்கு? personification எதுக்கு சொல்கிறாங்க? கேனனுக்கு மவுத் இருக்குமா? ஹியூமன் பீயிங்க்கு தான் மவுத் இருக்கும். ஒரு ஹியூமனோட குவாலிட்டியை உயிர் இல்லாததுக்கு கொடுத்துருக்காங்க, அதனால தான் personification. அடுத்து இன் ஃபேர் ரவுண்ட் பெல்லி வித் குட் கப்போன் லைன், இது வந்து இமேஜரி. and so he plays his part the 6th age shift, இது வந்து imagery. into the lean and slippered pantaloon, imagery. with spectacles on nose and pouch on side, இது imagery தான். turning again toward childish cerebral pipes, இது imagery. and whistles in his sound last scene of all, imagery. that ends this strange eventful history, imagery. that's all. இனிமே இது மட்டும் பார்த்துருவோம், alliterated words மட்டும் பார்த்துருவோமா? alliterated words நான் உங்களுக்கு இதில் மார்க் பண்ணி சொல்லுவேன். இங்கே பாருங்க, இந்த 4th லைனில் பாருங்க, 4th லைனில் உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இந்த மேன் இருக்குதா இங்கே, அண்ட் ஒன் மேன் இன் இஸ் டைம் பிளேஸ் மெனி பார்ட்ஸ். இங்கே பாருங்கள், மேன், மேனில் எம், அப்போ இங்கே மெனியில் எம். அப்போ இதை நான் தனி எழுதி கட்டுறேன். இப்படி தான் நீங்கள் அலிட்ரேட்டட் வேர்ட்ஸுங்கும் போது நீங்கள் இப்படி தான் எழுதணும். மேன் ஒரு டேஷ் போட்டு மெனி, அப்போ இந்த எம்மை அண்டர்லைன் பண்ணி காட்டணும், இந்த இது எம்மை அண்டர்லைன் பண்ணி காட்டணும். இதுதான் அலிட்ரேஷன், சரியா? அடுத்து இங்கே பாருங்க, ஷையிங் லைக் ஃபர்னேஸ் வித் த woeful ballad. அப்போ இங்கே வித் அண்டர்லைன் பண்ணணும், இங்கே வித்தில் டபிள்யூ அண்டர்லைன் பண்ணணும். இங்கே பாருங்க, woeful இதன் இங்கே சைடில் இப்படி எழுதிக்கோங்க. இப்படி எழுதணும் எக்ஸாமில், அதுக்கு தான் நான் உங்களுக்கு எழுதி காட்டுறேன். சும்மா இதில் அண்டர்லைன் பண்ணி காட்டக்கூடாது, இப்படி எடுத்து இங்கே சைடில் எழுதி காட்டணும். இதுக்கு தான் உங்களுக்கு 1 மார்க். அடுத்து ஜெல்லஸ் இன் ஆனர் அண்ட் குவிக் இன் குவாரல். அப்போ இங்கே குவிக்கில் க்யூ, குவாரலில் க்யூ, அதனால இங்கே என்ன எழுதணும் எழுதிக்கோங்க. எழுதி இதில் வந்து சோம்பேறித்தனம் படக்கூடாது. அடுத்து ஹிஸ் யூத்ஃபுல் ஹோஸ் வெல் சேவ்ட் அ வேர்ல்ட் டூ வைடு. அப்போ இதில் எது உங்களுக்கு அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ்? இங்கே பாருங்கள், வேர்ல்டும் வைடும் இங்கே எழுதணும். இந்த லைனில் பாருங்கள், ஃபார் ஹிஸ் ஷ்ரங்க் ஷாங்க் அண்ட் ஹிஸ் பிக் மேன்லி வாய்ஸ். இங்கே ஷ்ரங்க் ஷாங்க் அதுவும் இங்கே எழுதணும். இதை அப்படி அண்டர்லைன் பண்ணி காட்டணும். லாஸ்ட் ஒன், சான்ஸ் டீத், சான்ஸ்ன்னு இருக்குதா, இதெல்லாம் உங்களுக்கு வந்து இது வந்து ரெப்படீஷனும் சொல்லுவாங்க. அண்ட் அலிட்ரேட்டட் வேர்ட்ஸுக்கு சான்ஸ்னு எழுதலாம், இதை ரெப்படீஷனும் நீங்கள் சொல்லிக்கலாம். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்.
ரெப்படிஷன் சொல்லிக்கலாம். ஆனால் இதில் அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ்க்கு நீங்கள் சான்ஸ்னு எழுதி அதை அண்டர்லைன் பண்ணி காட்டினாலும் கரெக்ட். இப்போ பாருங்க, இப்படி எழுதி த ஃபஸ்ட்டு லெட்டரை எஸ்எஸ்ஸை அண்டர்லைன் பண்ணி காட்டணும். தட்ஸ் ஆல் ஃபார் டுடே and I'll meet you in another session.